ஹாய் ஆல், ஹாப்பி விமன்ஸ் டே. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷலான டேயில் ஒரு சிங்கப்பெண்மணியோட கதையை பற்றி பார்க்கலாமா? சிங்கப்பெண் என்ன, அயன் லேடின்னு கூட சொல்லலாம். எஸ், உண்மையான இரும்பு மனிதர் தான். ஒரு பெண் தன்னோட 16-17 வயதில் ஒரு திருமணத்தை சந்திக்கிறாங்க. என்னதான் தனக்கு விருப்பம் இல்லைனாலும் பெற்றோர்களோட வற்புறுத்தலின் பேரில். அந்த திருமண வாழ்க்கையும் அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. ஏன்னா அவங்களோட பாஸ்ட்டு பிஃபோர் மேரேஜ் லைஃப் கூட ரொம்பவே கஷ்டமான வாழ்க்கை தான். அப்படி ஒன்றும் லக்ஸூரியஸ் இல்லை. விவசாய குடும்பம், வறுமை, ஏதோ ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமும் அதே மாதிரியான வாழ்க்கை தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 2 அழகான குழந்தைகள். ஒரு வழியாக வாழ்க்கை எப்படியோ சுமூகமாக போயிட்டுருக்கு. என்னதான் கோபப்படுற கணவனாக இருந்தாலும் குணமுள்ள கணவனும் கூட. கோபம் இருக்க இடத்துல தானே குணமும் இருக்கும். அன்பாகவும் பார்த்துக்குவாங்க. அதே சமயம் கொஞ்சம் கோபம், சண்டை, சச்சரவு எல்லாமே இருந்துச்சு. இருந்தாலும் அந்த 2 குழந்தைகளுக்காக தன்னோட வாழ்க்கையை சுமூகமாக நடத்திட்டு இருந்தாங்க. விதி விட்டுச்சா? எஸ், அந்த பெண்ணுக்கு ஒரு 32-33 வயசு இருக்கும். தன்னோட கணவன் இறந்து போயிடுறாங்க. தன்னோட பெற்றோர் வந்துட்டு என் கூட வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னோட குழந்தைங்களோட லைஃப் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு தகுந்த கல்வியை நான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த நாள்லேருந்து போராடுறாங்க. பெருசாக ஒன்றும் படிக்கல இல்லையா, கஷ்டப்படுற வேலை தான். ரொம்ப மழைனாலும் பனினாலும் வெயில்னாலும் விட்டு கொடுக்காம கடின உழைப்பை மேற்கொள்கிறாங்க. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பாட்டு வரும்ல, மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை, மெழுகாக உருகி தருவாளே ஒளியை, குழந்தைகள் சிரிப்பில் மரப்பாலை வழியை அப்படின்றதுக்கேற்ற ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. தன்னோட பெண் குழந்தைக்காக நகையெல்லாம் சேர்த்து நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. தன்னோட ஆண் குழந்தையும் நல்லபடியாக வளர்த்து படிக்க வச்சு அவங்களோட எதிர்காலத்துக்காக இன்னமும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நாங்கள் குழந்தைங்கள்லாம் வளர்ந்து கூட சொன்னாலும் அந்த பெண்மணி வேலைக்கு போகிறத நிறுத்தலை. என் உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் நான் கண்டிப்பாக வேலைகளை தொடருவேன், என் பிள்ளைங்களை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இரும்பு பெண்மணி தானே, அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோட அம்மா தான். அவங்களுக்கு அவங்களோட பிறந்த நாள் தெரியாது, திருமண நாள் தெரியாது, எந்த ஒரு ஸ்பெஷல் டேவும் இது வரைக்கும் அவங்க செலிப்ரேட் பண்ணதில்லை. ஏன், அவங்களுக்காக இது வரைக்கும் எதுவுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது. எல்லாமே எங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அம்மா, நீ எந்த ஒரு தினத்தையும் உன்னோட லைஃப்பில் செலிப்ரேட் பண்ணது இல்லை. இந்த நாள் உனக்கான நாள். நீ தான் உண்மையான மகளிர் தினம் கொண்டாட தகுதியான ஒரு பெண் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே டு யூ மாம். லவ் யூ அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ. உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா.